மாமா, இந்நேரம் கோவில்ல பிரசாதம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களே, இங்க என்ன பண்றீங்க? வீட்லயும் யாருக்கிட்டையும் சரியா பேச மாட்டீங்கன்னு சொல்றாங்க. நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க மாமா. அந்த அல்பாயுசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விதவையாகிறதுக்கு முன்னாடியே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. சுந்தரி பொழைச்சிட்டா. ஆமா, விருப்பாட்ச சாஸ்திரிக்கு எல்லாமே முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சிருக்காரு. ஊருக்கே பெரியவர் இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? ஊருக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம். யார் அவங்கள கேட்கறது? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மாமா. அவர் மகனுக்கு ஏதாவது வியாதி இருந்திருக்கும், சாகர மாதிரி. அதனாலதான் அதை மறைச்சு வச்சு உற்சவத்துக்கு முன்னாடி சுந்தரிக்கு கல்யாணம் பண்ணலனா உங்க வீட்டுல பெரிய தலை விழுன்னு பயமுறுத்தே கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிருக்காரு. சரி விடுங்க மாமா, நம்ம சுந்தரிக்கு என்ன, இதை விட பெரிய குடும்பத்துல மருமகளா போவான். 100 வருஷம் சந்தோஷமா இருப்பான். என்ன மாமா, எதுக்கு அழறீங்க? நல்லது நடந்ததுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? சாவு நம்ம வீட்டு பெரிய தலைக்கு இல்ல, சச்சிதானந்தனுக்கும் இல்ல. சாக போறது நம்ம சுந்தரிதான். நம்ம சுந்தரிதான். என்ன மாமா, என்னென்னமோ பேசுறீங்க? நம்ம சுந்தரிக்கு ஆயுசு இன்னும் வெறும் 46 நாள் மட்டும்தான். 21 வயசு முடியும் போது அவ வாழ்க்கை முடிஞ்சிருமா? நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது மாமா. சுந்தரியோட ஜாதகப்படி அவ ஆயுசு வெறும் 21 வருஷம்தான். சுந்தரி வாழ்க்கை மிருத்யுஞ்சயன் வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. அந்த மிருத்யுஞ்சயனையாவது அந்த சிவன் காப்பாத்தினாரு. நம்ம சுந்தரியை எந்த தெய்வத்தாலையும் காப்பாற்ற முடியாது. அவ சாகணுங்கிறது தெய்வத்தோட முடிவு. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.